ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலே தான். இந்த ஓலே டோட்டல் எஃபெக்ட் 7-in-1 நைட் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் நம்ம வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் வந்துட்டு ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம். இது வந்துட்டு நைட் டைம் தான் யூஸ் பண்ணணும், டே டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்னில் மார்னிங் ஆன டேமேஜ் எல்லாமே நைட் டைம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7-in-1 நைட் க்ரீம். 7-in-1 நைட் க்ரீம்னா இது வந்துட்டு 7 விதமான எஃபெக்ட் நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் கொடுக்கவே இல்லை. வெறும் மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தவிர்த்து மற்றபடி இதில் இன்க்ரீடியன்ட்டையும் நம்ம இதில் வந்து கொடுக்கவே இல்லை அவங்க நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன், நீங்கள் மறக்காமல் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின், நியாசினமைட், பேந்தனால் கொடுத்துருக்காங்க. நியாசினமைனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நல்லாவே தெரியும். இது வந்து கொலாஜன் வந்துட்டு நல்லா பூஸ்ட் பண்ணணும் ஸ்கின்னுக்கு. கிளிசரின் வந்துட்டு மாய்ஸ்சர் நம்மளுக்கு கொடுக்கும். பேந்தனால் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனுக்காக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. கோகோனட் ஆயில், டைட்டானியம் டை ஆக்சைடு, அப்புறம் விட்டமின் சி இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இது டெர்மட்டாலஜி டெஸ்டட் க்ரீமு. இதில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, நியாசினமைட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீம் வந்துட்டு நம்ம நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருந்து கிளியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்துட்டு ஏஜிங் ஆகும். அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் இந்த க்ரீம் வந்துட்டு ஏஜிங் சைன்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணும். அதுவும் நம்ம வந்துட்டு தூங்குறப்போ போட்டால் தான் இது இன்னும் நல்லா கிளியராகவே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த க்ரீமோட அந்த 7 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்னாக பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 29 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இயர்லியாக நம்ம 25ல் யூஸ் பண்ண வேணாம், 29க்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போதும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு போர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அது வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கும் இந்த க்ரீம். இப்போ இதில் வந்துட்டு அவங்க 7 பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 7 பெனிஃபிட்ஸ்லேருந்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா மாய்ஸ்சரைசர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த க்ரீம் வந்துட்டு எனக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் நைட் டைம் ஒர்க் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணலை. என் ஸ்கின்னில் வந்து இன்னுமே ஒரு சில இடத்துல வந்துட்டு டார்க்காக இருக்கும். ஃபோர்ஹெட் கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆனால் இந்த க்ரீம் மட்டும் இல்லை. இதில் வந்துட்டு ஒரு சில ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த க்ரீம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு நான் வந்து ஒரு கோஜிக் ஆசிட் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே காம்போவாக வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இந்த க்ரீம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 மந்த்ஸாக யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்துட்டு நல்லா ஸ்மூத் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த க்ரீம்னால எனக்கு ஸ்கின் வந்து ஈவன் டோனாக ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கூடவே நான் வந்துட்டு கோஜிக் ஆசிட் வந்து அந்த க்ரீமும் யூஸ் பண்ணுறதுனால அந்த க்ரீமோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறப்போ வந்துட்டு இந்த க்ரீம் போடுறப்போ அந்த க்ரீம் போடுறப்போ நல்லா தெரியும். ஆனால் இந்த க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் கேஸ்ட் தராது. ஆனால் அந்த கோஜிக் ஆசிட் க்ரீம் வந்து என்ன பண்ணுது, நல்லா அப்படியே வெள்ளையாக ஆக்கின மாதிரி அப்படியே காட்டும். அப்படி க்ரீம் போட்ட உடனே அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கோஜிக் ஆசிட் க்ரீம் நம்மளுக்கு வந்து அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணாவது என்ன சொன்னாங்கன்னா பிரைட்னஸ் தரும்னு சொன்னாங்க. இந்த க்ரீம் வந்துட்டு எனக்கு பிரைட்னஸ்லாம் தரல. அப்ளை பண்ண உடனே என் ஸ்கின்னாக வந்துட்டு அப்படியே மர்ஜ் ஆகி அப்படியே ஃபுல்லாக ஈவனாக போயிடும். இது எனக்கு பிரைட்னஸ்லாம் தரல. ஆனால் நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் லைன்ஸ், விரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இன்னும் ஏஜ் ஆகலை அப்படின்றதுனால எனக்கு அந்த லைன்ஸ், விரிங்கிள்ஸ்லாம் தெரியல. பட் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே வந்துட்டு எனக்கு டார்க் சர்க்கிள் கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் சுருக்கமாக தெரியும். நான் இது வந்து அண்டர் ஐக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த சைட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் ஆன மாதிரி தான் எனக்குலாம் இருக்குது இந்த இடத்துல எல்லாமே.
டார்க் சர்க்கிள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து கிளியர் ஆகலை. பட் இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு சுருக்கம் வந்துட்டு அவ்வளோவா இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து விசிபிளாகவே தெரியல எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் கண்ணாடியில் பார்த்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு வந்து கிளியராகவே தெரியாது. ஆனால் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல, இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல ஆனது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு எனக்கு இப்போது இந்த க்ரீமில். இப்போ கிட்ட வந்து காமிச்சனால உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பாட்ஸ் அது எல்லாமே கூட எனக்கு விசிபிளாக தெரியும் இங்கே இந்த இடத்துலலாம். ஆனால் இது வந்து ஸ்கின் வந்து ஈவன் டோன்லாம் எனக்கு பண்ணலை. நான் கோஜிக் ஆசிட் க்ரீமும் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து டார்க் ஸ்பாட் வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலும் டார்க் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷனாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து 3 மாதம் ஆனால் தான் வந்துட்டு ரிசல்ட்டே தெரியும். ஆனால் இது வந்து 2 மாதம் தான் நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் வந்து அவங்க சொன்ன 7 பெனிஃபிட்ஸில் எனக்கு 3 to 4 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த க்ரீம் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூவே நான் வந்து கொடுத்த க்ரீம் வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்துட்டு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வந்துட்டு 10 o'clock நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 9:30க்குலாம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் டேப் பண்ணி அங்கே இருக்க அந்த வெட் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இந்த க்ரீமை எடுத்து நல்ல ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம தூங்குறோம் அப்படின்னா பாதி க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு பில்லோலே ஒட்டிக்கும். அதனால் தூங்குறதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின் மேலே ஒரு 30 minutes ஆச்சும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நானுமே செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற ஆள் தான். அதனால் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா குக்கிங்லாம் தயவு செஞ்சு போய் பண்ணிடாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. வாங்க இந்த க்ரீம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ள க்ரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேஃப்டிக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொஞ்சம் நல்லா லைட் வெயிட்டான க்ரீம் தான். அது இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துட்டு நிறைய க்ரீம் இருக்குது. இதை நான் எடுத்து காட்டுறேன். இது வந்துட்டு நல்ல ஒரு லைட் வெயிட்டான க்ரீம் இது. ஸோ இந்த ஸ்கின்னில் இப்படி வச்சுட்டு நல்லா நீங்கள் லைட்டாக இது பண்ணி பாருங்கள். க்ரீம் போட்ட மாதிரி நம்ம கைக்கு தெரியாது. நல்லா அப்படியே ஈவனாக போயிடும். ஈவனாக போனதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஈவனாக போயிடுச்சு. ஈவனாக போனதுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஸ்கின்னாக அப்படியே மர்ஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது போட்டதுனால ஒரு பிரைட்னிங் தெரியல, ஒயிட் கேஸ்ட் இல்லை, நல்லாவே இருக்குது. நல்லா மாய்ஸ்சர், நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குது இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறமா. ஸோ இந்த க்ரீமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 rupees கிட்ட வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான் அது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா 3 months கிட்ட வரும். 3 months வந்துட்டு நம்மளால் ஒரு 900 rupees கொடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீம் வந்துட்டு ஓகே யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் 25 பிலோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம ஸ்கின்ல ஏற்கனவே நல்லா இருக்க ஸ்கின்னை வந்து போட்டுட்டு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. 25 வயசில் இருக்கவங்க யூஸ் பண்ணால் உடனே 20 வயசில் ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகும்லாம் இல்லை. நம்ம ஸ்கின்ல நம்ம பூஸ்ட், அந்த கொலாஜன் பூஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்துட்டு அப்படியே மாய்ஸ்சர் நம்ம அப்படியே வச்சுருந்தாலே போதும். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ 28, 29 மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சில இன்க்ரீடியன்ட்மே இருக்குது. ரெட்டினால் அந்த மாதிரிலாமே கூட இருக்குது. ரெட்டினாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாரத்தில் 2 நாள் தான் ரெட்டினாலாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டதுக்கு ரெட்டினால்லாம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அரௌண்ட் 28, 29 ஆகுது அப்படின்னா ரெட்டினால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமல் அமௌண்ட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அதோட பர்சன்டேஜ் தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணவே வேணாம். பெட்டர் நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இதே ஓலே பிராண்ட்லேயே வந்துட்டு ரெட்டினால் வச்சு அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு க்ரியேட் பண்ண க்ரீம், சீரம், லோஷன் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.